மீண்டுமாய் உங்களோடு கூட ஐக்கியப்படவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்த இந்த வேலைக்காக நான் நன்றியா இருக்கிறேன். கடந்த நாட்கள்ல சமயமாய் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட இந்த நாளிலும் பகிர்ந்து கொள்றேன். உண்மையிலே தேவனுடைய அன்பை நாம் பார்க்கும்போது அவருடைய மனத்தாழ்மை, சர்வ வல்ல தேவன், ஆனா அவர் எவ்வளவு மனத்தாழ்மையா இருக்கிறாருங்கிறத நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு நல்ல ஒரு பயங்கர சவாலா இருக்கு. நான் எவ்வளவா இந்த வாழ்க்கையை நான் சீரியஸா எடுக்கணும், நான் எவ்வளவாய் நான் பாவத்தை நான் சீரியஸா எடுக்கணும், எவ்வளவாய் நான் தேவனுக்கு முன்னாடி நான் நேர்மையா வாழணும், உண்மையா உத்தமமா இருக்கணும். இதுதான் நான் சவாலிடப்பட்டேன். ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் தம்முடைய இருதயத்தை நமக்கு காண்பிக்கிறார். உண்மையிலே எனக்கு ரொம்ப அது சவாலா இருந்தது. அதுல ஒரு வார்த்தையை வாசிச்சேன். ஓசியா 11ஆம் அதிகாரத்துல இப்படியா போட்டிருக்குது. 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் இளைஞனா இருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். 2:3-4 நான் அப்படியே வாசிக்கிறோம். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். யார் அவங்க அழைக்கிறான்னா, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சாரு. அனுப்பித்து தேவனை விட்டு தூரம் போய் இருந்த அவர்களை நம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை தேவனிடத்துல அழைக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை அழைக்கிற அந்த தீர்க்கதரிசிகளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம அவங்களுடைய முகத்திற்கு விலகி போய்விட்டார்கள். விக்கிரகங்களை வழிபடும்படிக்கு அவங்க அங்க போயிட்டாங்க. பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். இவ்வளவு தேவனை மேல அன்பு இல்லாம தேவனை விட்டு சூரம் போய் இருந்த அந்த ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்யறார், என்ன செஞ்சார், அவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்களேன். 3வது வசனத்துல இருந்து 13:3 ஆங்கிலத்துல இப்படியா இருக்குது. எட் அப்படின்னு ஆரம்பிக்குது. NASBல எட், ஆனாலும் என் தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சேன், கண்டுக்கல, விலகி போயிட்டாங்க, பாகால வழிபடுறாங்க, விக்கிரகங்களுக்கு வழிபடுறாங்க, அவங்களுக்கு தூபம் செலுத்துறாங்க. ஆனாலும் yet it is I who taught Ephraim to walk. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் எப்ராஹிமுக்கு நடக்க பழகி கொடுத்தேன். I took them in my arms. கையை பிடிச்சு நான் நடக்க பழகினேன். 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், I led them with cords of a man with bonds of love. அன்பின் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால், ஏதோ ஆடு மாடு இழுத்துட்டு போற மாதிரி ஆண்டவர் இழுக்கல. அவர் சொல்றாரு, இவ்வளவு பண்ணின உங்களை மனுஷரை கட்டி இழுக்கிற அந்த அன்பின் கயிறுகளால், மூக்கணங்கயிறு போட்டு உங்களை இழுக்கல, ஆனா அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். நான் எப்படி அவங்களுக்கு இருந்தேன் அப்படின்னா, அவன் மேல ஒரு நுகத்தடி இருந்தது, அந்த நுகத்தடிய நான் தூக்கி போடுற மாதிரி அவங்களுக்கு தூக்கி அவங்களை லகுவாக்கி கொடுக்கிறது போல அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்தேன். அவங்க ஏதாவது பிரச்சனைனா கூக்குரல் இடுவாங்க, நான் போய் அவங்களுடைய அந்த நுகத்தடியை தூக்குவேன். நான் இப்படிதான் அவங்க என்னை ட்ரீட் பண்ணாங்க, இப்படிதான் என்ன இது பண்ணிட்டு இருந்தாங்க.
எனக்கு துரோகம் பண்ண இவங்களுக்கு நான் இப்படியேதான் நான் இருந்தேன் சொல்லிட்டு அந்த 4ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் ஒரு வார்த்தை இருக்குது. உண்மையிலே அதை வாசிக்கிற பொழுது சார் தேவன் எவ்வளவு எவ்வளவு மனத்தாழ்மை, எவ்வளவு அன்பு. அவர் சொல்றாரு, ஐ bent down and fed them. நான் அவங்க பட்சியமாய் சாய்ந்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். I bent down and fed them. இன்னொரு 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு மத்தியில, இட் இஸ் ஐ who answered and look after you. நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். இவ்வளவு தாழ்மையுள்ள அன்புள்ள ஒரு தேவன். நான் பட்சமாய் சாய்ந்து, ஐ bent down. ஆங்கிலத்துல ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல், மை காட் ஹவ் வண்டர்ஃபுல் thou art அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்ரிக் வில்லியம் ஃபேபர் அவர் எழுதின ஒரு ஆங்கில பாடல் இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு பாடல். அதுல ஒரு ஸ்டான்ஸ் அப்படி இருக்கும், yet I may love thee too, O Lord, almighty as thou art. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவராக இருந்தோம் நான் உம்மை நேசிக்க முடிகிறதே. I may love thee too, O Lord. ஏன்னா, for thou hast stooped to ask of me the love of my poor heart. நீங்க அப்படியே கீழே இறங்கி வந்தீங்க, நீங்க நீங்க குனிஞ்சீங்க, நீங்க குனிஞ்சி என்னிடத்துல கேட்டீங்க, என்னுடைய இருதயத்தின் அன்பை நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேபர் ஒரு அருமையான ஒரு பாடல் எழுதியிருப்பார். ஆனா இந்த மாதிரி இவ்வளவு செஞ்ச தேவனுக்கு, இவ்வளவு அன்பு காட்டின தேவனுக்கு குனிந்து பட்சமாய் சாய்ந்து அன்பு செலுத்தின தேவனுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 7வது வசனத்துல வாசிக்கிறோம். ஓசியா 11:7, my people are bent on turning from me. அவங்க என்னை விட்டு விலகி போறதே, என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏழாவசனத்துல வாசிக்க, none at all exalts him. அவரை யாரும் உயர்த்துகிற, no one exalted, அவரை யாரும் உயர்த்துறது இல்லை. ஆனா இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, நம்ம வாசிக்கிறோம் ஒரு புது உடன்படிக்கை. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு ஒரு புது இருதயத்தை, நவமான இருதயத்தை தருவேன், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சரியான இருதயத்தை தருவேன், ஒரு புது உடன்படிக்கையை பண்ணுகிறார். எரேமியா 32:40 வாசிக்கிறோம், என்னை விட்டு ஒரு விலகாத ஒரு நித்திய உடன்படிக்கை நான் உங்களோடு கூட பண்றேன், நீங்க என்னை விட்டு விலகாதபடிக்கு எனக்கு பயப்படுகிற பயத்தை நான் உங்களுடைய இருதயத்துல வைப்பேன். What a wonderful God we have. எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார், நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் தம்மை. இப்பேற்பட்ட தேவனுக்கு இந்த ஜனங்கள், அவர் சொன்னார், my people are bent on turning from me. அவங்க என்னை விட்டு விலகி ஒரு மாறுபாட்டையே அவங்க பட்டி கொண்டிருக்கிறாங்க. பட் இந்த தேவனுக்கு நான் என்ன செய்ய போறேன்? எவ்வளவாய் தன்னை தாழ்த்தி என்னிடத்துல அன்பு செலுத்துகிற அந்த தேவனுக்கு நான் என்ன செய்ய போறேன்? நான் எவ்வளவாய் நான் பாவத்தை நான் சீரியஸா எடுக்கணும்? இந்த அன்புள்ள தேவனிடத்துல நான் எவ்வளவு நேர்மையா, அவருக்கு முன்னாடி நான் எவ்வளவு உண்மையா வாழணும்? பாவத்தை நான் எவ்வளவு சீரியஸா எடுக்கணும்? எந்த ஒரு சத்தியம் என்னை குறிச்சு வந்தது அப்படின்னா, அந்த சத்தியத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளணுமே, நான் டிலே பண்ணக்கூடாத. ஆகானை குறித்து தியானிச்சு கொண்டிருந்தேன். ஒரு காரியம் நான் டோசர் சொல்லுவாரு, நோ சின் இஸ் பிரைவேட். பாவம் ஏதோ தனிப்பட்ட ஒரு காரியம் அல்ல, அது நம்மோடு கூட முடிந்து போகிற ஒரு காரியம் அல்ல.
No sin is private. அவர் சொல்லுவார், it affects the church. சபையை அது பாதிக்கும், நம்முடைய வீட்டை அது பாதிக்கும். நான் 4 செவத்துக்குள்ள இருந்து பண்ணினாலும், தெரியாம நான் பண்ணினாலும், மற்றவங்க பார்க்கலே நான் நினைச்சாலும், சின்னோட எஃபெக்ட் என்ன, பாவத்தோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா, அது என் வீடை பாதிக்கும், என் குடும்பத்தை பாதிக்கும், சபையை பாதிக்கும். தேவன் அதை எப்படி பார்க்கிறார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆகான் பாவம் செய்தார். சாபத்தீடான காரியம். ஆண்டவர் சொன்னார், அவங்க எரிகோ பட்டணத்துக்கு விரோதமாய் அவங்க ஃபர்ஸ்ட் போரிட போறாங்க ஜாஷுவோட தலைமையில. ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்களே, ஆல்மோஸ்ட் எகிப்தில இருந்து, அடிமைத்தனத்தில இருந்து கிளம்பி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ள நுழையிற இடத்துக்கு வந்துட்டாங்க. கடைசியில இப்படி ஒரு காரியம் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தீடான அந்த பொண்ணு வெள்ளி எதையுமே நீங்க தொடாதீங்க, இதெல்லாம் எனக்குரியது. அது ட்ரெஷரிக்கு வரணும், பண்டகசாலைக்கு வரணும். சபைக்குரியது, அது எனக்குரியது, அதை யாரும் தொடக்கூடாது. எல்லாருக்கும் அந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனா நமக்கு தெரியும், ஆகான் அந்த காரியத்தை அதுல உண்மையா இல்லை. அவன் போய் பார்த்தார், சாபத்தீடான அந்த காரியம் அவனுடைய கண்களின் நிச்சை அவனை அப்படியே பிடிச்சு இழுத்தது. பொருளாசை அவனை அப்படியே பிடிச்சு இழுத்தது. தேவனுடைய வார்த்தை அவன் காதுக்குள்ளே போல. தேவன் சொன்னதை அவன் மறந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டான். பாருங்களேன், ஆகான் குடும்பமா எத்தனையோ பேர் மரிச்சாங்க. அங்க இருந்து எகிப்தில இருந்து இங்க வர்றதுக்குள்ள எவ்வளவு முரட்டாட்டங்கள் நடந்தது, அவிசுவாசம் எல்லாம். ஆனா ஆகானும் அவன் குடும்பமும் எல்லாத்துலயும் தப்பிச்சு ஆல்மோஸ்ட் இங்க வந்துட்டாங்க. கடைசி நேரத்துல ஒரு காரியத்தை அவர் செஞ்சிடறாரு. பிரியமானவர்களே, நம்ம பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ்ல தான் ஜான் பனியன் எழுதுவாரு, மோட்ச வாசலுக்கு முன்னாடி கூட நரகத்துக்கு போறதுக்கு அங்க ஒரு வாசல் இருக்கு அப்படிம்பாரு. மோட்சத்துல நுழைறதுக்கு முன்னாடி கூட, க்ளோஸ் டு at the entrance of heaven, பக்கத்துல வந்திருப்பான். ஆனாலும் அது பக்கத்துல, அதுல பாதாளத்துல போறதுக்கு, நரகத்துக்கு போறதுக்கு அங்க ஒரு பாதை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஆகானுக்கு நடந்தது. அவன் பாவம் பண்ணினான், ஒளிச்சு வச்சார். ஆனா தேவன் அதை எப்படி பார்க்கிறார்? 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் சொல்றது பாருங்களேன். ஒரு மனுஷன் தான் பாவம் செய்தான், ஆகான் மாத்திரம்தான் பாவம் செய்தான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். The sons of Israel. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், ஏகன் ஆக்டட் ஒன் பர்சன், அல்லது வெளியில சொல்லாம ஒரு ஆள் எப்படி நடந்த. ஏன்னா ஒரு ஆள் தான் நடந்திருக்கார். நமக்கு தெரியும் சரித்திரத்துல ஒரே ஒரு ஆள் தான், ஆகான் மாத்திரம்தான் அதுல உண்மை இல்லாதவனா துரோகம் பண்ணினான். ஆனா தேவன் அதை எப்படி பார்க்கிறாரு? இஸ்ரேல் செய்தது போல 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள். இஸ்ரேல் sinned. இஸ்ரவேல பாவம் செய்தார்கள். இஸ்ரவேல நான் கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். They transgressed my covenant. இஸ்ரவேலர்கள் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டாங்க. அவங்க களவு பண்ணாங்க, பண்டம்பாடிகளுக்கு வைத்துக் கொண்டார்கள். 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் செய்தத தேவன் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தார்கள். committed a disgraceful thing in Israel. ஒரு மனுஷன் பாவம் செய்தான், ஆனா தேவன் அந்த முழு இஸ்ரவேலரும் பாவம் செய்ததான் பார்க்கிறாங்க. எவ்வளவு நான் அதை வாசிக்கும் போது நான் உணர்ந்தேன்,
ஒருவேளை நாம நினைக்கலாம், நான் எங்க வீட்டுல தானே நானும் என் மனைவியும் சண்டை போட்டோம், எங்க வீட்டுக்குள்ள இருந்துதானே நான் அந்த பாவத்தை பண்ணிட்டேன், யாருக்குமே தெரியாத. ஆனா அது அதான் சொன்னார் ஜோசப் சொல்றார், நோ சின் இஸ் பிரைவேட். தனிப்பட்ட காரியம் அல்ல பாவம், அது குடும்பத்தை பாழ்படுத்தும், சபையையும் அது பாழ்படுத்தும். தேவன் அதை அப்படிதான் பார்க்கிறார். ஆனா உண்மையிலே அவர்கிட்ட நேர்மை இல்லை. தப்பு பண்ணினார், நேர்மை இல்லை. எவ்வளவு நாள் ஆச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு 14வது வசனத்துல, 14வது வசனத்துல தப்பு பண்ணிட்டாங்க, அதனால தோத்து போயிட்டாங்க. ஆயில தோத்து போயிட்டாங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட 36 பேர் செத்து போனாங்க. இவ்வளவு காரியம் நடந்திருக்குது. யோசுவா தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே நாங்க தோத்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, சொல்லிட்டு மறுநாள் சொல்றாரு 14வது வசனத்துல, காலையிலே இந்த மார்னிங் ஆண்டவர் சொல்றாரு, கோத்திரம் கோத்திரமாக நீங்க வரணும், கோத்திரம் கோத்திரமாக வரணும். அடுத்தது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வரணும். ஃபேமிலிஸ், ஃபேமிலிஸ் பை ஃபேமிலி. அடுத்தது குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வரணும். அந்த கர்த்தர் குறிக்கிற அந்த குடும்பம் பேர் பேராக வரணும் அப்படின்னு சொல்லு அப்படின்ற. ஒரு ஆள் பாவம் பண்ணிட்டாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தேவன் மிகுந்த இரக்கமுள்ளவர். பாவத்தை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி வருகிற யாவரையும் தேவன் மன்னிக்கிறார். இரக்கமுள்ளவர் தான். ஹி இஸ் ஸ்ட்ரிக்ட் கைண்ட்னஸ். அவருடைய ஒரு சைடு கைண்ட்னஸ், ஒரு சைடு ஸ்ட்ரிக்ட்னஸ். பாவத்தை அவர் கண்ட்ரோல் பண்றது இல்லை, பட் அதை சிக்ஷிக்கிறார். ஆகானுக்கு எத்தனை சான்ஸ் இருந்தது தெரியுமா? எரிகோ பட்டணத்தை போய் துவம்சம் பண்ணிட்டு வந்துட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். பெரிய வெற்றி, பயங்கரமான வெற்றி, இது வரைக்கும் அவங்க எதிர்பார்த்திராத பெரிய வெற்றி. கிட்டத்தட்ட அந்த போர் நடக்கிறதுக்கு, அந்த சண்டை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அங்க இருக்கிற பொண்ணு பொருள், ஆடு மாடு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி கிளீன் பண்ணி அதெல்லாம் சேர்த்து பண்டகசாலையில சேர்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரமோ ஒரு 2 வாரமோ கூட ஆயிருந்துக்கலாம், எல்லா இதுவும் முடிச்சுக்கிறதுக்கு. அப்பவே அவர் பாவம் பண்ணிட்டார். சாபத்தீடானதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தையை அவர் மீறிட்டார். நிச்சயமா ஆவியானவர் அவனுக்கு உணர்த்தியிருப்பார். ஆனா அதை கண்டுக்கல. 2 வாரம் ஆச்சு, கண்டுக்கல. ஓகே, அடுத்த ஒரு வாரம் இப்ப ஆயி பட்டணத்தை எப்படி போய் ஜெயிக்கிறது, எப்படி பிளான் பண்ணலாம், எல்லாம் உட்காந்து பிளான் பண்றாங்க, எப்படி போகலாம், டிஸ்கஷன் நடக்குது. மேபி அதுக்கு பிளான் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு 1 வாரம் கூட ஆயிருக்கலாம். 3 வாரம் பாவம் செய்து 3 வாரம் அப்படியே இருதய கடினம். தேவன் அவங்களை எவ்வளவா வழி நடத்தி வந்தார், எவ்வளவு பெரிய வெற்றி தந்தார். ஆனா அந்த பாவத்தின் வஞ்சனையால் அந்த இருதயம் கடினப்பட்டு கடினப்பட்டு கடைசியில ஆண்டவர் சொல்ற, எப்ப நாளைக்கு காலையில லாஸ்ட் சான்ஸ், ஆகானுக்கு தேவன் கொடுத்த லாஸ்ட் சான்ஸ், நாளைக்கு காலையில வம்சம் வம்சம் கோத்திரம் கோத்திரமா வரணும், அப்புறம் வம்சம் வம்சமா வரணும், அதுக்கப்புறம் குடும்பம் குடும்பமா வரணும் சொல்ற. நான் யோசித்தேன், எப்படி ஆகான் இவ்வளவு தேவன் இவ்வளவு தீர்க்கமா சொல்றாரு, ஆனாலும் அவனுடைய இருதயம் எவ்வளவு கடினப்பட்டது. எங்க போச்சு அந்த நேர்மை? தான் பாவம் பண்ணிட்டோம், ஆண்டவர் இப்ப கடைசியா இவ்வளவு நாள் 3 வாரம் டைம் கொடுத்துட்டாரு, ஆனாலும் இருதய கடினமாச்சு. அவன் பார்த்துட்டே இருந்திருப்பான். யோசுவா போய் முகங்குப்புற விழுந்து உபவாசம் இருக்கிறத அவனும் பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. மேபி அந்த 3 வாரங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை மீட்டிங் நடந்திருக்கும், சபை கூட்டம் நடந்திருக்கும். யோசுவா அங்க பிரசங்கம் பண்ணியிருப்பாரு, தேவனுடைய வார்த்தையை தந்திருப்பாரு, ஆவியானவர் உலாவி இருப்பாரு, கண்டித்து உணர்த்தி இருப்பாரு. 3 வாரம் அப்படியே இருதயத்தை அப்படியே மழுங்கடிச்சிட்டு, சூடுண்ட இருதயத்தை, அந்த மனசாட்சிய
சூடுபடுத்திக்கிட்டார். கடைசி சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறார். ஆனா அப்ப கூட அவர், அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் அவர் நினைச்சிருப்பாரு. யோசுவாலாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. மோசே நல்ல பெரிய தேவ மனுஷன். இப்ப மோசே கிடையாது. இவர் இப்போ மூப்பர். இப்போ இவர் தான் இப்போ சின்ன எல்டர். இவராலெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஏன்னா தேவன் சொன்னது என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். ஓ, அப்போ நான் மட்டும் செய்யல, இன்னொரு குரூப் கூட ஒரு என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க போல் இருக்குது. நம்மளால இவ்வளோ 6 லட்சம் பேருக்கு மேல 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இதுல நம்ம கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்படியே மனசாட்சியில சூடுண்டு அப்படியே பொய்யினால அப்படியே சூடு பண்ணி நான் நினைக்கிறேன், உண்மையிலே ஆகான் உணர்வடைஞ்சு போயிருந்தாரு அப்படின்னா நிச்சயமா அவருக்கு நடந்த அந்த காரியம் நடந்திருக்காரு. ஆனா தேவன் அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா, மறுநாள் காலையில வாங்க. அந்த நைட்லாம் எப்படி தூங்கினாருன்னு தெரியல. நம்மளா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியல. என்னாகமம் 32ல 32:23 அந்த வார்த்தை மறந்துட்டார். என்னாகமம் 32:23ல ஒரு வார்த்தை இருக்கு. Be sure your sin will find you out. பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். மறந்துட்டார். பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் பெரிய பாடம். இருதயத்தை கடினப்படுத்தாத படிக்கு, நேர்மையா டிலே பண்ணாத படிக்கு. மறுநாள் கரெக்டா நடக்குது. கோத்திரமாக வராங்க. கரெக்டா யூதா கோத்திரத்தை தேவன் பிரிச்சு எடுக்கிறாரு. அப்புறம் அதுல இருந்து சேரா 17ஆவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின பொழுது சேராகியாரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அப்ப கூட நம்முடைய இருதயம், என்னடா லைன் கரெக்டா வருது, கரெக்டா நம்மளே வருது, லைன் நம்மளை நோக்கி வருத, கடினப்படுத்திட்டார். கடைசியில தேவன் கரெக்டா பிடிச்சிட்டார். அவர் நினைச்சிருப்பாங்க வேற யாரோ இருப்பாங்க, வேற யாரும் இல்ல, ஒரே ஒரு ஆள் தான். அன்னைக்கு நடந்தது என்ன? அவன் மாத்திரம் இல்ல, அவனுடைய பிள்ளைங்க, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைங்க எல்லாரும் அன்னைக்கு பலியாகி போனாங்க. தேவனுடைய கோபாக்கினை நியாய தீர்ப்பு நாள்ல கிட்டத்தட்ட அவனுக்கு இட்ஸ் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்பு நாள் மாதிரிதான். நியாய தீர்ப்பு நாள்ல தேவன் அன்னைக்கு மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. அவனுக்கு எவ்வளவு நாட்கள் கொடுத்தாரு தேவன். இன்னைக்கு எனக்கும் நமக்கும் தேவன் எவ்வளவு நாட்கள் கொடுத்திருக்கிறாரு. நான் பாவத்தை சீரியஸா எடுக்கணும். அது எடுக்காத பட்சத்தினால அது அவனோட போகல. நோ சின் இஸ் பிரைவேட். பாவம் தனிப்பட்ட ஒரு காரியம் அல்ல, அது அவனுடைய முழு குடும்பத்தையும் பாதித்தது. மனைவி இழந்தான், பிள்ளைங்களை இழந்தான், எல்லாம். யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் கூப்பிட்டு வச்சு கல்லடிக்கிறாங்க. சிறு பிள்ளைங்க, அவனுடைய மகன்கள், மகள்கள், அந்த பெண் பிள்ளைங்கெல்லாம் ஏன்பா நம்மளை கல்லடிக்கிறாங்க, என்னப்பா நடந்தது, என்ன சொல்ல முடியும்? ஆகானால எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு காரியம். பாவம் எவ்வளவு சீரியஸ் ஆனது. இப்பேற்பட்ட மனத்தாழ்மை உள்ள தேவனுக்கு, நம்மளிடத்தில் அன்பு செலுத்தின தேவனுக்கு, ஒரு புது உடன்படிக்கை பண்ண தேவனுக்கு நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் பண்ண போறேன் அப்படின்னா, நான் பாவத்தை நான் சீரியஸா எடுக்கணும். கோபாக்கினைக்கு பயந்தல்ல, அவன் பட்சமாய் சாய்ந்து ஐ ஃபெட் ஹிம். நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தன, அவனுக்கு ஊட்டி விட்டன. ஆண்டவருடைய இதயம். இன்னொரு காரியம் கூட நான் சமீபமா ஆண்டவர்
அந்த அந்த பாவத்து நிமித்தம் அதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தினால அந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் தட், அதனுடைய விளைவு என்ன? நான் பாவம் செஞ்சிருக்கலாம் என் வீட்டுல, ஆனா அதனுடைய விளைவு 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். Therefore the sons of Israel cannot stand before their enemies. நம்முடைய சபை, தேவன் கட்டுகிற சபை இஸ்ரவேல் புத்திரர், the picture of the church. ஆண்டவர் சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆனா இன்னைக்கு நம்மளை சுற்றி நம்ம பார்க்கிறோம் அநேக சபைகள், கடந்த 2000 வருடங்களாக எழுப்பப்பட்ட அநேக சபைகள், தேவன் எழுப்பின அநேக சபைகள் இன்னைக்கு பாதாளத்தின் வாசல்களால் மேற்கொள்ளப்பட்டு சாத்தானால் தோற்கடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறத பார்க்கிறோம். ஏன்? ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். ஒரு மனுஷன் செய்த பாவம் சபையை அது பாதிக்குது. சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அது ஒரு பாதிப்பை கொண்டு வருது. ஆண்டவர் சொல்றார் 12வது வசனத்திலேயே, I will not be with you anymore. இனி உங்களோடு இரேன். நான் ஒரு காரியத்தை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், நான் பேன் பண்ணியிருக்கிறேன், சாபத்தீடானது நீ எடுக்கக்கூடாது, சாபத்தீடு ஆயிட்டாங்க, they have become accursed. ஆண்டவர் சொல்ற, I will not be with you anymore. நீங்க அந்த காரியத்தை எடுத்து போடுறது வரைக்கும், அதை நிர்மூலமாக்குறது வரைக்கும், நிகிரகம் பண்றது வரைக்கும், அதை எடுத்து போடுறது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கடைசியில ஆகான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தான், தன்னையே இழந்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும். that is a consequence of one man's sin. வாசிக்கும் போது நான் அப்படிதான், ஆண்டவரே நான் ஒவ்வொருவரும் பாவத்தை எவ்வளவு சீரியஸா எடுக்கணும், உங்களுடைய அன்பை நினைச்சு பயந்தல்ல, இந்த தேவனுடைய அன்பை நினைத்து நான் அவ்வளவாய் தேவனுக்கு நான் பயந்தவனா இருக்கணும். இன்னொரு காரியம் கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். சுருக்கமா தாவீதை குறிச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாவீது ஆரம்ப நாட்கள்ல அவன் தன் உயிருக்கு பயந்து அவன் ஓடிக்கொண்டிருந்த நாட்கள்ல அவரும் அதே மாதிரிதான் தேவனை அதிகமா நேசித்தார், தேவனை ஆராதிச்சார். அவ்வளவு இக்கட்டுகள் மத்தியில தேவனே சார்ந்து இருந்தார். ஒரு நாள் ஓடிக்கொண்டு இருக்கிற வேளையில், உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிற வேளையில சவுல் ஒரு இடத்துல வந்து அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு அவரு ஒரு கேவ்ல போய், ஒரு குகையில போயிட்டு அவரு மனஜலம் கழிக்க போவாரு. தாவீது போய் அவனுடைய ஆட்கள் நைஸா போய் அவனுக்கு தெரியாம, சவுலுக்கு தெரியாம அவனுடைய வஸ்திரத்துல ஷால்ல ஒரு ஓரத்தை கட் பண்ணிட்டு வந்துடுவார். ஆனா செஞ்ச அந்த சின்ன காரியம் அவருடைய இதயத்துல அப்படியே படபடன்னு அடிக்கும். ஐயோ, தேவன் அபிஷேகம் பண்ண மனுஷனுக்கு விரோதமாய் நான் இந்த காரியத்தை செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இதயம் படபட, அவ்வளவு சென்சிட்டிவா தன்னுடைய மனசாட்சி வைத்துக் கொண்ட மனுஷன். அவரும் நமக்கு தெரியும், ஒரு நாள் அவரும் இதே போல ஆகானை போல ஒரு பாவம் செய்தார். தேவனுக்கு அகெயின்ஸ்டா ஒரு உபச்சாரம் பண்ணினார் அடுத்தவனுடைய மனைவியோடு கூட. மாத்திரம் இல்ல, அவர் கொலையும் பண்ணார். ஆனா அவ்வளவு செஞ்சுட்டு அவருடைய இருதயத்துல அதை குறிச்சு உணர்வு கிட்டத்தட்ட 1 இயரா மறுபடியும் கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு, 10 மாசம் கழிச்சு, எவ்வளவு மாதங்கள் கழித்து நாதான் தீர்க்கதரிசி வந்து சொல்ற வரைக்கும் அவருக்கு உணர்வே இல்லை. தியானிச்சேன், எப்படி இவ்வளவு சென்சிட்டிவாக இருந்த தாவீது இவ்வளவு இன்சென்சிட்டிவா எப்படி மாறிட்டாரு? என்ன காரணம்? இதே அபாயம் எனக்கு இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. எனக்கு நீ நல்ல சத்தியங்களை கேட்கிறோம், நம்ம வந்து உணர்வுள்ள இதயத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். எஸ்பெஷலி நம்ம அந்த சத்தியத்தை நம்ம கேட்டு சபைக்கு வந்த புதிதில்லை,
சபைக்கு வந்த புதிதில நம்ம ரொம்ப சென்சிட்டிவா எடுப்போம். சின்ன காரியத்தை, சின்ன இது கூட நம்ம சென்சிட்டிவா எடுத்து நம்ம அதுக்கு ஒப்புரவாகும். அது ஆண்டவரத்துல போய் நம்ம அழுவோம். ஆனா நாட்கள் செல்ல செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல, 10 வருடம், 20 வருடம், 30 வருடம், 40 வருடம், இன்னைக்கு சபையில நம்ம பார்க்கிறோம், 40 வருடங்களாய் சபையில இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர்கள் இன்னைக்கு இல்ல. அதிகமாய் மற்றவங்களை ஆசீர்வதித்த ஒரு சில சகோதரர்கள் இன்னைக்கு சபையில இல்ல. பயமா இருக்குது. எனக்கும் நமக்கும் நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எப்படி அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்தார். சென்சிட்டிவான ஒரு இருதயம், ரொம்ப அப்படியே உணர்வுள்ள இருதயம் எப்படி உணர்வற்றதாய் மாறிட்டு. நிச்சயமா இது ஒரே நாள்ல நடக்கல, அது மாத்திரம் தெரியும். இது அப்படி ஸ்லோவா 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 மெதுவா மெதுவா அவனோட வாழ்க்கையில் நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவனுக்கு தந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, ஆரம்பத்துல 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சு பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில தேவன் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருந்த தாவீத 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் ராஜாவாக்கினார். 30வது வயதுல அவர் ராஜாவானார். வாசிக்கிறோம் 10வது வசனத்துல, டேவிட் பிகேம் கிரேட்டர் அண்ட் கிரேட்டர். ரொம்ப பெரியவன விருத்தி அடைந்தான்னு தமிழ்ல போட்டிருக்குது, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது. டேவிட் பிகேம் கிரேட்டர் அண்ட் கிரேட்டர். ஏன்? For the Lord of hosts was with him. சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதான் அவனுடைய வெற்றிக்கு, அவனுடைய அநேக போர்ல அவனுக்கு வெற்றிக்கு அதான் காரணம். தேவன் அவனோடு கூட இருந்தார். he became greater and greater. விருத்தி அடைந்து கொண்டே வந்தான். தேவன் அவனை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்தார். ஹிராம் 2 சாமுவேல் 5:11 நம்ம வாசிக்கிறோம். தீருவின் ராஜாவாகிய ஹிராம் அவனுக்கு ஒரு வீடே கட்டி கொடுக்கிறார். அவனுடைய வீடே கட்டி கொடுக்கிறார். 12வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்படியே உயர்ந்துட்டே போறாரு பாருங்க, எப்படி கிரேட்டர் அண்ட் கிரேட்டர். 12வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இருக்கிறார், உணர்ந்திருக்கிறார், அவர் அறிஞ்சிருக்கிறார். நான் இப்ப ராஜாவாக நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டேன். தன்னுடைய ராஜ்யத்தை தேவன் உயர்த்தினார் என்று கண்டறிந்தார். வாசிக்கிறோம், தேவன் ராஜாவாக நல்லா நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். தேவன் தன்னை உயர்த்தினார், தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார், மேலும் மேலும் பெருக செய்தார், உயர்த்தினார். He recognized that, he realized that. அதை கண்டபோது, அதை கண்டார்னு வாசிக்கிறோம். தாவீது அதை கண்டறிந்த போது தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் தேவன் என்ன ஆசீர்வதிக்கிறார் என்கிறதை அவன் கண்டறிஞ்ச பொழுது, வாட் வாஸ் ஹிஸ் ரெஸ்பான்ஸ்? அவனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன இருந்தது தெரியுமா? அடுத்த வசனத்துல நான் வாசிக்கிறோம். அவன் எப்ரோனில் இருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் அதிகமான ஸ்திரீகளையும் கொண்டான். அதிக குமாரத்திகள் தாவீதுக்கு பிறந்தார்கள். தன்னை தேவன் இவ்வளவாய் உயர்த்தினார் என்கிறதை கண்ட பொழுது, தேவன் தான் என் கூட இருந்து எனக்கு உதவி செய்தார் என்பதை அறிந்த பொழுது, அவனுடைய ரெஸ்பான்ஸ், அதிக மனையாட்டிகளை கொண்டான், அதிக ஒய்ஃப்ஸ். He multiplied his wife. பிரியமானவர்களே, இதே சோதனை எனக்கும் நமக்கும் இருக்கு. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற பொழுது, பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்கிற பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு வெற்றிகளை தருகிற பொழுது, என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கிறது? தாவீது என்ன செஞ்சாருன்னா, மாம்சத்துக்கு தீனி போட்டார். இச்சை அடக்கம் இல்லாமல் மாம்சத்துக்கு தீனி போட்டார். தேவனுடைய கற்பனையை அவர் மீறினார். வாசிக்கிறோம் நம்ம
அதிக மறுமனையாட்டிகளை கொண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இங்க உபாகமம் 17:17. தேவனுக்கு தன்னை உயர்த்தின தேவனுக்கு அவர் செய்கிற ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா 17வது வசனத்துல வாசிக்கிறோம். இது ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்துல நியமிக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் மோசே மூலமாக கொடுத்த ஒரு கற்பனை. ஒரு ராஜா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மோசே மூலமாக சொல்லியிருக்கிறார். 16வது தமிழ்ல 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ராஜா எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, அநேக குதிரைகளை சம்பாதிக்க கூடாது, ஜனங்களை சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை அந்த ராஜா எகிப்து தேசத்திற்கு போக பண்ணாமல் இருக்க கடவன். 15வது வசனத்துல வாசனம், தேவன் கர்த்தர் தெரிந்து கொள்கிற ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படிங்கறதான் சொல்றார். 2வது 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, he shall not multiply wives for himself or his heart will turn away. அவன் பொன்னையும் வெள்ளியும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் கூடாது. ஆண்டவர் தீர்க்கமா சொல்லியிருக்கிறார், ராஜா என்ன பண்ணணும் அப்படிங்கறத கிளியரா சொல்லியிருக்கிறார். மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அநேக மனைவிகளை திருமணம் செய்யக்கூடாது. தேவன் ஒரு ராஜாவுக்கு கொடுத்த ஒரு கற்பனைய அவன் தைரியமா மீறணும். நான் சுருக்கமா சொல்றேன், நீங்க அந்த பகுதியை அந்த 17 உபாகமம் 17ஆம் அதிகாரத்துல 16ல இருந்து 20 வரைக்கும் வாசித்து பாருங்க, ஒரு ராஜா என்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ராஜா அப்படின்னா இது ராஜாக்களுக்கு தான் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இட்ஸ் a லீடர்ஷிப், தலைமைத்துவம். கிங் வாஸ் த லீடர் ஆஃப் அ கண்ட்ரி. இன்னைக்கு நம்ம இருக்கிற எல்லாருமே நமக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம லீடர்ஷிப்ல நம்ம இருக்கிறோம். ஒருவேளை சபையில நமக்கு பொறுப்பா இருக்கலாம், அல்லது ஸ்திரீகளா இருக்கிற நீங்க நினைக்கலாம் சபையில நமக்கு எல்லாம் பொறுப்பு கிடையாது. இல்ல, வீட்டுல உங்க குழந்தைகள் இருக்க, அந்த குழந்தைகளுக்கு நீங்க தான் லீடர். ஓகே, சகோதரர்களா இருக்கிறோம், புருஷர்களா இருக்கிறோம், அந்த குடும்பத்துக்கு தலைவனா தேவன் என்ன வச்சிருக்கிறார். ஐ ஆம் த லீடர். சகோதரர்கள், திருமணமான சகோதரர்கள், நாம் லீடர். ஆண்டவர் சொல்றாரு, you shall not multiply. நீ குதிரைய வாங்க வேண்டாம். 3 காரியத்தை அதை பார்க்கலாம். தேவன் 3 காரியத்தை சொல்றார். ஒண்ணு, யோவான் 2ஆம் அதிகாரத்துல சொல்றது, 2:15-16 சொல்றது போல, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. குதிரை ஒரு மெஜஸ்டிக் லுக். இயேசு கிறிஸ்து என்னைக்குமே கழுதையில தான் போனார். இட்ஸ் நாட் a மெஜஸ்டிக் லுக் அதுல இருக்காது. ஆனா ராஜாவுக்கு இப்ப லீடரா இருக்கிறேன், ஒரு தலைவனா இருக்கிறேன், வீட்டுல ஏதோ ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது, ஒரு மெஜஸ்டி, ப்ரைட் ஆஃப் லைஃப். அல்லது நம்ம ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கலாம், ப்ரைட் ஆஃப் லைஃப். நோ, அது உலகம், மாம்சத்துக்கு தீனி போடுறது. அடுத்தது மாம்சத்தின் இச்சை. அந்த இச்சையை நிறைவேற்றும்படிக்கு அநேக மனைவிகளை கொண்டார். 3வது கண்களின் இச்சை. பொன்னும் வெள்ளியும் சேர்க்கக்கூடாது, பாக்குறதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது. ஒரு தேவன் லீடர் கொடுத்தார். அது மாத்திரம் இல்ல, என்ன செய்யணுங்கிறதையும் ஆண்டவர் அந்த 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 அதிகாரத்துல சொல்லியிருக்கிறார். அதே தொடர்ந்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நம்ம சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது ஒரு ராஜா, ஒரு லீடர் எப்படி இருக்கணும், அவனுடைய இருதயம் அவன் சகோதரரின் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும். நான் சபையில அல்லது வீட்டுல நான் என்னை குறிச்சு உயர்வா நான் எண்ணிடவே கூடாது, மேட்டிமை கொள்ளாமல் மனத்தாழ்மையா இருக்கணும். என்னை குறிச்சு ஐ ஆம் பெட்டர் தேன் தி அதர். நான் இவங்களை காட்டிலும் நான் பெரிய, இந்த சகோதரனை காட்டிலும் நான் பெரிய ஆளு, நான் அதிக ஆவிக்குரியவன், இந்த குடும்பத்தை காட்டிலும் என் குடும்பம் ஆவிக்குரிய காரியம்,
ஆவிக்குரிய இதுல நாங்க வளர்ந்திருக்கிறோம், நாங்க முன்னாடியே சபைக்கு வந்திருக்கிறோம், முன்னாடியே இது சத்தியங்களை அறிஞ்சிருக்கிறோம். His heart may not be lifted up above his countrymen. தன் சகோதரரின் பேரில் மேட்டிமை கொள்ளாமல், ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்குது, his heart may not be lifted up above his countrymen. என் மனைவி காட்டிலும் நான் 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 ஸ்பெஷல். அடுத்து வாசிக்கிறோம், கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சிடக்கூடாது. சாயாம என்ன பண்ணணுமா, ஒரு ராஜா என்ன பண்ணணுமா ஆண்டவர் சொல்றார். ராஜாக்களுக்கு மாத்திரம் இல்ல, லீடரா இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும், குடும்பத்துல தலைவராய், பிள்ளைகளுக்கு தலைவராய் இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும், சகோதரர்கள் எல்லாருக்கும் ராஜாவுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்னா 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். அங்க தமிழ்ல, இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும், இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும், இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியத்தினிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதி எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்க கடவன். எவ்வளவு என்ன ஒரு காரியத்தை ராஜாவுக்கு செப்பா, ராஜாவாயிட்டான்னு நீ ரொம்ப நினைச்சுக்க கூடாது. நீ தேவனுடைய வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ லீடரா இருக்கலாம், பட் நீ தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீயே ஒரு ஆசாரியனை கூப்பிடு, அவன் முன்னாடி உட்கார்ந்துக்கோ. ஒரு லேவியனை கூப்பிட்டு அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து நீ நியாயப்பிரமாணத்தில் உள்ளத உனக்காக ஒரு எழுது. உனக்காக நீ ஒரு காப்பி நீ வச்சுக்கணும், அதை நீயே எழுதணும். நீ ராஜாவா இருக்கலாம், 1000 பேர் கூப்பிட்டு நீ எழுத சொல்லலாம், பட் அடுத்தவங்க உனக்காக எழுதக்கூடாது, நீ எழுதணும். இன்னைக்கு இது எனக்கு எப்படி நான் எடுத்துக்கிறது, நமக்கு எப்படி எடுத்துக்கொள்றது? இன்னைக்கு நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை, நமக்கு பிரிண்ட் அடிச்சப்பட்ட புக் இருக்குது, பைபிளே நமக்கு இருக்குது. ஆனா ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறது, நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, குடும்பத்துல ஒரு பொறுப்பா இருக்கிற, சபையில பொறுப்பா இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறது, நான் எல்லா கேர்ஃபுல்லி அப்சர்விங் ஆல் த வேர்ட்ஸ், எல்லா கர்த்தருக்கு பயப்படும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் கற்றுக்கொள்ளணும். அதுல ஆண்டவர் by carefully observing all the words of this law, நான் அதை வாசிக்கணும். நான் தேவனுடைய இருதயத்தை நான் அறிந்து கொள்ளணும். நான் வேதம் வாசிக்கிறத அது எனக்கு லாஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, you may be a king, நீ ராஜாவா இருக்கலாம், நீ லீடரா இருக்கலாம், உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கலாம், சண்டை வரலாம், தேசத்துக்கு தேசம் உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கலாம், பட் நீ தேவனுடைய வார்த்தையை நீ வாசிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு வேணும். உனக்கு ஒரு காப்பி எடுத்துக்கணும். நான் நினைக்கிறேன் தாவீது அந்த காரியத்தை செய்ய தவறிட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி எழுதியிருந்தாரு அப்படின்னா, உபாகமத்துல மோசே சொன்ன இந்த வார்த்தை, ஒரு ராஜா தனக்கு மனைவிகளை மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அதிகமான மனைவிகளை கட்டக்கூடாது என்பதை அவன் அறிந்திருப்பான். ஆனா அதை அறியாததுனால துணிந்து அந்த காரியத்தை செய்தான். தேவன் தன்னை உயர்த்தின தேவனுக்கு முன்பதாக அவன் அந்த காரியத்தை செய்தான். ஓகே, அந்த தவறு செஞ்சிட்டாரு, அதை குறிச்சு உணர்வு பெற்றாரா என்னன்னு தெரியல. ஆனா அவர் தவறு பண்ணினப்ப கூட என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு வெற்றி தான் கிடைக்குது. 5ஆம் அதிகாரத்துல நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அங்க பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாக வராங்க. பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாக வருகிற பொழுது சண்டை நடக்குது. அங்க ஒரு வார்த்தை தாவீது சொல்றாங்க, பெரிய வெற்றி அவனுக்கு கிடைக்குது. 20வது வசனத்துல நான் வாசிக்கிறோம், கர்த்தர் மத்தியில வாசிக்கிறோம், தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். பெரிய வெற்றி கூட கிடைக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அதை அறியாம, அதை வாசிக்காம ஒரு பாவத்தை பண்ணியிருக்கிறாரு, ஆனாலும் வெற்றி கிடைக்குது.
அடுத்தது அவருக்கு ஒரு வாஞ்ச, பாவத்தை சரி பண்ணாமே, ஐயோ தேவனுடைய ஆர்க், அத பெட்டி வந்து, உடன்படிக்கை பெட்டி வந்து யார் வீட்லயும் இருக்கு, அதுக்கு ஒரு இடம் இல்லை, நான் நல்ல ஒரு வீட்டுல இருக்கிறேன், அதை எப்படியாயும் கொண்டு வந்து அதை நான் சரியான இடத்துல வைக்கணும், கூப்பிடு ஒரு 30,000 பேரை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30,000, 6ஆவது வசனத்துல 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற 30,000 பேரை கூப்பிட்டு எல்லாம் ஒரே ஒரே ஊர் திருவிழா மாதிரி அதை எடுத்துட்டு வர்றதுக்கு பெரிய குரூப்பை கூப்பிடுறாரு. ஆனா பாருங்களேன், தேவனுடைய வார்த்தைய அவர் வாசிக்காததுனால, தனக்கென்று பிரதி வைத்து வாசிக்காதனால, அவர் வாசித்திருந்தாரு அப்படின்னா அந்த உடன்படிக்கை பற்றிய எப்படி எடுத்துட்டு வரணுங்கிறத அவர் தெரிஞ்சிருக்கும். ஆனா வாசிக்கல. அதனால அந்த பிலிஸ்தியர்கள் எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஆசாரியர்கள் லேவியர்களை தூக்க வைக்காம மாட்டு வண்டியில வச்சு கூப்பிட்டு வந்தாரு. நமக்கு நடந்தது என்னன்னு தெரியும். ஊசா அந்த மாட்டு வண்டி அசைந்தது, ஊசா போய் அதை பிடித்தாரு, அவனுடைய பவுண்டரியை தாண்டி போனாரு, தேவன் அவனை அடித்தார், அவன் வந்து அன்னைக்கு மரிச்சு போனான். நான் நினைக்கிறேன் தட் இன்சிடென்ட், அந்த ஒரு காரியம் தேவன் தாவீத ஒரு ஒரு உழுப்புறதுக்காக, நீ உணர்வடையணும், சபையில ஒரு சபையாய் ஒரு காரியத்தை, தேசமாய் இருந்து ஒரு காரியத்தை செய்யறாரு, சபையாய் கூடி ஒரு காரியத்தை செய்யறாங்க, தேவனுடைய காரியத்தை செய்யறாங்க, அங்க ஒரு தவறு நடக்குது, ஆண்டவரே இந்த சம்பவம் ஏன் நடந்தது என் வாழ்க்கையில, நான் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறமே, இந்த சம்பவம் ஏன் நடந்தது, திடீர்னு ஏன் ஒரு சாவு வந்தது ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஒருவேளை தப்பு பண்ணிட்டேன்னா, நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஆண்டவரே. தாவீதுக்கு அந்த உணர்வே வரல. என்ன சொல்ல போனா அந்த உணர்வு அடையிறதுக்கு பதிலாக 6ஆம் அதிகாரம் 8வது 2 சாமுவேல் 6:8 வாசிக்கிறோம். 6:9 6:8 என்ன சொல்லப்பட்டிருக்க, டேவிட் பிகேம் ஆங்கிரி, தாவீதுக்கு அவன் விசனம் அடைந்தான், கோபம் வந்துருச்சு, எப்படி தேவன் இதை பண்ணினாரு, உணர்வு அடைவதற்கு பதிலாக. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஏரியாவில் நான் பாவம் செய்து விட்டு அதை கண்டுக்காம நான் இருந்துட்டு, மற்ற ஏரியாவில் நான் தேவனுக்காக நிறைய காரியத்தை நம்ம செய்ய முடியும். உணர்வே இல்லாம செய்த பாவத்தை உணர்வே இல்லாம, அல்லது அதை காம்பன்சேட் பண்ணும்படிக்கு நான் மற்ற காரியங்களை, அநேக சபை காரியங்கள்ல நான் ஈடுபடலாம். ரொம்ப நான் அப்படியே வைராக்கியமா ஆண்டவருக்காக செய்யலாம். இன்னும் மனத்தாழ்மையான வார்த்தைகள் கூட பேசலாம். 7ஆம் அதிகாரத்துல நான் வாசித்தோம் அப்படின்னா, அவர் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனத்தாழ்மையான வார்த்தைகளை கூட அவர் சொல்றாரு. 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் யார் ஆண்டவரே, who am I Lord, என் வீடு யாரு, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. தாழ்மையான வார்த்தைகள். அந்தரங்கத்துல ஒரு காரியத்தை நான் செய்துட்டு நான் மற்றவர்கள் முன்னேடையில நான் தாழ்மையான வார்த்தைகளை நாம் ஜெபிக்கலாம், சொல்லலாம். ஆண்டவரே நாம் ஜெபம் கூடி வரும்போது, லார்ட் ஐ எம் நத்திங், ஐ எம் நோபடி, வார்த்தைகளை ரொம்ப எளிதா பேசிக்கலாம். ஆனா தாவீதும் அந்த இதை மறந்துட்டார். பி ஷுர் சின் ஃபாலோ யூ, உனக்கு பிடிக்கும், உனக்கு தொடர்ந்து பிடிக்கும். அது எப்படி பிடிச்சது, ஒரு சின்ன காரியத்துல அவன் சரி செய்யாம இருந்தான், ஒரு சின்ன பாவம் அவன் சரி செய்யாம இருந்ததுனால, தேவனுடைய வார்த்தைக்கு மீறி அதை செட்ரேட் பண்ணாம இருந்ததுனாலதான் நான் அப்படிதான் பயப்படுறேன். அதுதான் அவனோட உணர்வுள்ள இருதயத்தை கடினப்படுத்தி கடைசியில இன்னொருத்தனுடைய மனைவியையே மனைவியோடு கூட விபச்சாரம் பண்ணினான். அந்த கணவனையும் கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டு. ஒரு சின்ன காரியம் தான், தியானிச்சு பார்ப்போம், நிதானித்து பார்ப்போம் நம்மள. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணு கூட அப்படி இருந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் செட்ரேட் பண்ணாத ஒரு பாவம், எந்த ஒரு பாவத்தையும் நான் அப்படியே லைட்டா நான் எடுத்துக்கவே வேணாம். என்னை இவ்வளவு உயர்த்தினீங்க தேவனே, என்னை உயர்த்தினார், அதை கண்டறிந்தான், அதை அறிந்த. ஆனா அந்த அறிந்த தேவனுக்கு
அவன் பாவத்தை சீரியஸா எடுக்கிறதுனால பெரிய பாவத்துல போய் விடணும், பெரிய வீழ்ச்சி. ஆனா தேவன் நல்லவன். அவன் மனம் திரும்பின பொழுது பெரிய பாவம் தான். ஆகானை காட்டிலும் ஆகான் செய்தது ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆகானை காட்டிலும் இவன் செய்த பாவம் ரொம்ப கொடுமையானதுதான். ஆனா மனம் திரும்பினார். உணர்வு அடைந்த பொழுது அவன் மனம் திரும்பி ஆண்டவரத்துல நான் தான் அந்த ஆள், ஆண்டவரே இந்த மன்னிங்க, தேவன் நல்லவர். அவரு இதுல வாசித்தது போல, ஓசையால வாசித்தது போல, நீ என்னை விட்டு விலகி போனீங்க, தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சேன், ஆனால் நீங்க விலகிதான் போன. எட் நான் தான் உங்களை நடக்க பழக்குவித்தேன், நான் உங்களுடைய கையில சுமந்தேன், அன்பின் கயிறுகளால் நான் உன்னை இழுத்தேன். I bent down and fed them. நான் குனிந்து என்னை தாழ்த்தி ஆண்டவர் நம்மளை எவ்வளவாய் நம்மளை போஷித்து வருகிறார். நல்ல தேவனுக்கு தாவீது வாழ்க்கையில பார்க்கிறோம், தேவன் எவ்வளவு நல்லவரா இருந்தது. உங்களுடைய இதயத்துக்கு ஏற்ற தாசனாய் மாற்றினார். அந்த ஒரு மனம் இருந்தது ஒரு பெரிய பாடம். அவனுடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். ஆகானுடைய வீழ்ச்சியிலிருந்து நான் பாவத்தை சீரியஸா எடுத்துக்கொள்ளும். தேவனுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளவு நன்மை செய்த தேவனுக்கு, ஆண்டவரே பாவத்தை நீ பார்க்கிறது போல நான் பார்க்கணும், அது உண்மை துக்கப்படுத்துறதேங்கிறதுக்காக நான் செய்யாம இருக்கணும். ஆண்டவரே தண்டனைக்கு பயந்தல்ல, ஆனா உங்களுடைய அன்பை நினைத்து, உங்களுடைய மனத்தாழ்மையை நினைத்து, ஆண்டவரே நான் பாவத்தை சீரியஸா எடுக்கணும். பரிசுத்தாவினால் என்னை பலப்படுத்துங்க, பரிசுத்தோட அபிஷேகத்தை எனக்கு தாங்க. இயேசு கிறிஸ்து கதறினது போல நம்முடைய இதயத்திலும் அந்த கதறல் நம்மளுக்கு இருந்தது என்றால் நிச்சயமாய் தேவன் கடைசி வரைக்கும் ஆகான் சந்தித்தது தாவீது வீழ்ச்சி, இதெல்லாம் இல்லாம இந்த ஓட்டத்தை நம்ம கடைசி வரைக்கும் ஓட முடியும். தேவன் ஒவ்வொருக்கும் அப்படியே உதவி செய்வாராக. ஆமென். எங்கள் தகப்பனே, நாங்கள் பணிந்து கொள்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர். யூ ஆர் ஆல்மைட்டி ஆண்டவரே. ஆனாலும் நீங்க ஆண்டவரே, you stoop down, Lord, to ask of us the love of our poor heart. எங்களுடைய ஆண்டவரே, இந்த பாவமுள்ள அந்த இதயத்தை, அந்த அன்பை நீங்க எதிர்பார்த்தீங்க. ஆண்டவரே, you bent down and fed us, Lord. நீங்க குனிந்து தாழ்த்தி எங்களை போஷிக்கிறீங்க. ஆண்டவரே, எவ்வளவு நன்மைகள் செய்தீங்க. ஆண்டவரே, நீங்க எல்லாம் எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, உடைய குமாரனை தந்திருக்கிறீங்க, உடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, உடைய வேத புத்தகத்தை தந்திருக்கிறீங்க, அச்சடிச்சு கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, நாங்க வாழ்ற இந்த ஜெனரேஷன்ல எங்களுக்காக எவ்வளவு தீர்க்கதரிசிகளை நீங்க எங்கள் மத்தியில எழுப்பி இருக்கிறீங்க, சபையை தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, சகோதர ஐக்கியத்தை தந்திருக்கிறீங்க, எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, எவ்வளவு வாக்கு தத்துவம், இந்த ஜீவனத்துக்கும் ஆண்டவரே தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, எங்களை உயர்த்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே, இவ்வளவு செய்த உமக்கு ஆண்டவரே நாங்க நன்றியாய் வாழணும். பாவத்தை நீர் பார்க்கிறது போல நாங்கள் பார்க்கணும். எங்களுடைய இருதயம் சூடுண்ட ஆண்டவரே, பொய்யினால சூடுண்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள்ல நாங்க சென்சிட்டிவாய் எங்களுடைய இருதயம் இருக்கணும். ஆண்டவரே, கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆண்டவரே, பாவத்தை ஆண்டவரே நாங்க அசட்டை பண்ணிடவே வேணாம், அதை செட்ரேட் பண்ணிட்டோம். ஆண்டவரே, நாங்க மறைச்சிக்கொள்ளவே வேணாம், ஹானஸ்டா இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை கொடுங்க. நாங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தமா நாங்க வாழணும். எங்களுக்கு பரிசுத்தாவின் பலனை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இரக்கமா இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.